யாராவது ஒருவர் எடுக்கலாம். வாசிக்கலாம். பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஓகே, அமேன். சுத்தத்துல வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆயுதம் இருக்குது, இல்ல ஒரு இரும்பு நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ண என்ன ஆகும்? மழுங்கி போகும். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஆயுதத்தை அதை உபயோகிக்க அது மழுங்கி போகும். ஆனா தேவன் கொடுக்கிற கிருபையும் தேவன் கொடுக்கிற வரமும் உபயோகிக்க கூர்மையாகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியத்துல ஒரு பொருளை பயன்படுத்த உபயோகிக்க அது மழுங்கி போகும். ஆனால் தேவனிடத்திலிருந்து பெறப்படுகிற கிருபைகளும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற வரங்களும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது பயன்படுத்த ஒரு நாளும் மழுங்கி போகாது. அது கூர்மையாகிக் கொண்டே இருக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தான ஜெபமானாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தான வரமான பாடல்களா இருந்தாலும் சரி, ஆராதனையா இருந்தாலும் சரி, அவன் எதுவா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக் கொண்டிருப்போம்னா அதை பயன்படுத்த மழுங்கடிக்க எத்தனை பிசாசினுடைய போராட்டம் வந்தாலும் ஜெபிக்க துதிக்க நம்முடைய ஆயுதம் கூர்மையாகிக் கொண்டே இருக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு ஆயுதம் பயன்படுத்தாமலே இருந்தால் என்னவா இருக்கும்? ஆயுதம் பயன்படுத்தல துருப்பிடிச்சிடும். ஓகே, அந்த ஆயுதத்தை பயன்படுத்தல அப்படின்னா அது எப்படி பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். அந்த ஆயுதத்தை நம்ம இன்னும் பயன்படுத்தவே இல்லை, அதை வச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிற பொழுது அது என்னவா இருக்கும்? புதிதா இருக்கும். ஆனா தேவன் கொடுத்த கிருபை பயன்படுத்தலைன்னா என்ன ஆயிடும்? மழுங்கி போயிடும். உலகத்தில் இருக்கிற ஆயுதத்துக்கும் தேவன் பயன்படுத்துகிற ஆயுதத்துக்கும் வித்தியாசம். உலகத்தில் இருக்கிற ஆயுதம் பயன்படுத்த மழுங்கிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற கிருபையும் வரமும் பயன்படுத்த தான் இன்னும் கூர்மையாயிடும். உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கிற ஆயுதம் பயன்படுத்தலைன்னா புதிதாவே இருக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபை வரங்களை, அந்த ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தலைன்னா என்னவாயிரும்? மழுங்கி போயிடும், மங்கி போயிடும், நம்மிடத்துல இருந்து போயிடும். அதே போலதான் அமைச்சத்துவம். நம்ம ஒருவேளை தேவனுடைய கரத்தில் ஆயுதமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய கைகள்ல கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாய் நாம மாற வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற 4 காரியத்திற்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த 4 காரியத்தை சொல்ற பொழுது நம்ம நிறைய பேர் அந்த 4 காரியத்துல கடந்து போயிருக்கலாம். அப்படி கடந்து போயிருப்போம்னா, அல்லது இப்போ நம்ம அந்த 4 காரியத்திற்குள்ள இருக்கோம் அப்படின்னா அதை குறித்து கவலைப்படாதீங்க. காரணம், அதற்குள்ளாக கர்த்தர் நடத்தினது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சத்ருவுக்கு முன்பதாக போராட கூர்மையாக்கி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆயுதம் கூர்மை ஆக்கப்படுது அப்படின்னா யார் கையில இருக்கும்? பயன்படுத்துகிறவர்கள் கையில அல்லது போர் வீரர்களுடைய கையில. கூர்மை ஆக்கப்படலைன்னா அந்த ஆயுதம் பிரயோஜனம் இல்லை. பாஸ்டர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், கூர்மையாக்கப்பட்ட கத்தி எங்க இருக்கும்? அறைக்குள்ள இருக்கும். கூர்மையாக்கப்படலைன்னா அறையில இருக்கும். புரியல? கூர்மையாக்கப்பட்ட கத்தி உபயோகப்படுத்தபடியாக அறையில இருக்கும். கூர்மையாக்கப்படலைன்னா அந்த ரூம்குள்ள ஏதாவது ஒரு மூலையில இருக்கும். அப்படின்னு இன்னைக்கு
தேவன் விரும்புகிறது நம்மை கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாய் மாற்றும்படியாக. தேவன் நம்மை கூர்மையான ஆயுதமாய் மாறுபடியாய் கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்க கூர்மையாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையை உமக்கான நீர் பயன்படுத்துகிற ஆயுதமாய் மழுங்காதபடிக்கு, ஆமென், மற்றவர்களுக்கு முன்பதாக மழுங்கி போன ஆயுதமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் கூர்மையாக்கி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்றவங்க கரமையேந்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணு, தேவன் நம்மை கூர்மையாக்கும்படியாக தேவன் நம்மளை என்ன பண்ணார் அப்படின்னா, 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஓகே, 12ல சொல்லப்படுகிறது என்னன்னா, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியின் நிமித்தம், அக்கினியை குறித்து. ஓகே, ஒண்ணு, தேவன் நம்மளை கூர்மையாக்கிறதுக்கு அவர் உபயோகிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சோதனையின் நெருப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், சோதனையின் நெருப்பு. இந்த சோதனையின் நெருப்பு அப்படிங்கிற பொழுது ஒரு ஆயுதத்தை கூர்மையாக்கணும், இல்ல ஒரு பொருளை உருவாக்கணும், ஒரு இரும்பை வளைக்கணும் அப்படின்னா எதுக்குள்ள போடணும்? நெருப்புல போடாம அது என்ன ஆகாது? வளையாது. நெருப்புல போடாம ஒரு இரும்பை ஒரு ஆயுதமா மாத்த முடியாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன்டவரே இந்த நெருப்புக்குள்ள என்ன தூக்கி போடுறீங்க, ஏன்டவரே இந்த பிரச்சனை என்ன மேல போடுறீங்க, எதுக்காண்டவர் இந்த பிரச்சனைக்குள்ள என்ன உள்ள தள்ளுறீங்க, எதுக்காண்டவர் இத்தனை போராட்டம், எதுக்காண்டவர் இத்தனை கவலை, இத்தனை கண்ணீர், இத்தனை காரியங்கள் எதுக்காண்டவரே அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம அந்த அக்கினிக்குள்ள போகிற பொழுது நமக்கு தெரியாது, ஆனால் அதற்குள்ளாக வெளியே வருகிற பொழுது போன விதத்தில் அல்ல, கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாய் கர்த்தரை வெளியே கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆவிக்குரிய அர்த்தம் புரிகிறது? ஒருவேளை நம்ம இன்னைக்கு சோதனை நெருப்பிற்குள்ளாக நம்ம போய்கொண்டிருப்போம், நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், ஒருவேளை நம்ம அதிக வேதனையோடு காணப்படலாம், அதிக பாரத்தோடு காணப்படலாம், அதிக துக்கத்தோடு காணப்படலாம். அந்த சோதனையின் நெருப்புக்குள்ள போய்கொண்டிருக்கிற பொழுது, எதுக்காண்டவரே இதற்குள்ளாக எங்களை தள்ளுறீங்க, ஆண்டவரே அநேகமான வேதனை இருக்கிறது, அநேகமான பாரத்தோடு நான் இருக்கிறேன், இது நிமித்தமா எனக்கு சமாதானம் இல்லை, இது நிமித்தமா எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு நம்ம அநேகர் கண்ணீர் வடிக்கலாம், அநேகர் புலம்பலாம். ஆனால் அந்த சோதனை நெருப்பிலிருந்து நம்மளை கடக்க பண்ணி அவர் கையில் எடுக்க பொழுதுதான் தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சோதனை நெருப்பில கர்த்தர் என்னை உள்ள அனுமதித்தது என்னை அழிக்கும்படியாக அல்ல, அவர் விரும்புகிற பாத்திரமாய், கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாய், சத்துருவை முறியடிக்கிற ஆயுதமாய் கர்த்தர் என்னை பயன்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னை சோதனை நெருப்புக்குள்ள கர்த்தர் இப்படி அனுமதித்தது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை வேதனைப்படுத்தும்படியாய் அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆயுதத்தை முறியடிக்கும்படியாய், உன்னை கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாய். ரிவலவரவ சனரவரவர் யோத்தரா ரிவலா பௌலா ரதலகர் இவரையோத்தரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சோதனையின் நெருப்புக்குள்ள போய்கொண்டிருக்கிற பொழுது நம்ம நினைக்கலாம், கர்த்தர் நம்மள பார்க்கல. இன்னைக்கு அந்த சோதனை அக்கினிக்குள்ள போய்கொண்டிருக்கிற பொழுது நம்ம நினைக்கலாம், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என்னை கை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த சோதனை நெருப்பில் அனுமதித்தவர் கர்த்தரானால், அவர் இந்த சோதனை நெருப்பிலிருந்து நீ கடந்து வருகிற பொழுது அவர் உன்னை கையில் எடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நெருப்பு, ஆமென், நம்ம நினைக்கலாம், இந்த அக்கினிக்குள்ள போகிற பொழுது, இந்த சோதனையின் அக்கினிக்குள்ள போகிற பொழுது, ஆண்டவரே ஜீவன் போயிருமே, நான் பலவீனனாக்கப்பட்டிருவனே, இது சுட்டரித்து விடுமே. அதல்ல, ஆமென். இதற்கு அப்புறமாய் நீ ஒருவனாலும் தொட முடியாதபடிக்கு ஆயுதமாய் கர்த்தர் எடுப்பார். ஆமென் ஆமென் ஆமென்.
ஹalleluya ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம். தானியேல வாசிக்கிற பொழுது சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிற பொழுது ஆமென். ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்றார்கள். எல்லாரும் அந்த தேசத்திலே ஆமென் ராஜா வைத்திருந்த அந்த பிம்பத்தை வணங்குகிற பொழுது இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அந்த பிம்பத்தை வணங்காதபடிக்கு ஆமென் வைராக்கியம் பாராட்டினது நிமித்தமாக ஆமென். ஸ்தோத்திரம். அது நிமித்தமாக அதிலிருந்து தப்பிச்சாங்களா? என்னங்க பட்டுச்சு? ஒரு மடங்கு எரிந்த அக்கினி 7 மடங்கு எரியப்பட்டது. ஒரு மடங்கு எரிகிற அக்கினியில தூக்கி போட்டாலும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோக்கு என்னதான்? மரணம் தான். 7 மடங்கு எரிகிற அக்கினி கூட்டுகிறது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஒருவேளை 7 மடங்கு அப்படிங்கிற பொழுது பயந்து அவங்க இந்த பிம்பத்தை வணங்கிடுவாங்க அப்படின்ட்டு 1 மடங்கு அதிகம் பண்ணாலும் 7 மடங்கு அதிகம் பண்ணாலும் 100 மடங்கு அதிகம் பண்ணாலும் 1000 மடங்கிற்கும் அதிகமான ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய அக்கினியானவரை சுமக்கிற அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு எரிகிற அக்கினி சேதப்படுத்த முடியாது. ஆமென் ஆமென் ஹalleluya. ஏன் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ 7 மடங்கு எரிகிற அக்கினி சேதப்படுத்தலைனா 1000 மடங்கு அக்கினி 1000 மடங்கு அபிஷேகம் ஆமென் அவர்களுடைய இருதயத்தில் இருந்தது நிமித்தமாக அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது நிமித்தமாக அக்கினியானவராகிய தேவனை அவர்களுடைய இருதயத்தில் சுமந்தது நிமித்தமாக 7 மடங்கு எரிகிற அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியாமல் போனது. ஆமென் 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 ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு பிசாசு நம்மளை ஆமென் ஸ்தோத்திரம் முறியடிக்கும்படியாக அவன் சில பயமுறுத்தல்களை கொண்டு வரலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் நமக்கு முன்னாடி 7 மடங்கு எரிகிற அக்கினி உனக்கு இருக்கிறது, இந்த சோதனை இருக்கிறது, இந்த பாடலை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற, நீ இதை இப்ப எப்படி கடப்ப அப்படின்ட்டு பிசாசு நம்மளை பயமுறுத்தும்படியாய் அநேக காரியங்களை நமக்கு முன்பதாக வைத்து பயமுறுத்தினாலும் 1000 மடங்கு எரிகிற அக்கினியானவர் உன்னுடைய இருதயத்தில் இருப்பாரானால், அந்த அக்கினியானவரை நீ சுமப்பாயானால், அந்த அக்கினியானவரை நீ ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் 7 மடங்கு எரிகிற அக்கினி 1000 மடங்கு எரிகிற அந்த அக்கினியானவருக்கு முன்பதாக அதனுடைய வல்லமை அது இழக்கிறதாய் காணப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ நிறுத்தி 7 மடங்கு அக்கினியை சூடுபடுத்துகிற பொழுது வேலை சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ நினைத்திருக்கலாம், அல்லது அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் நினைத்திருக்கலாம் அக்கினி அதிகமாய் சூடுபடுத்தப்படுகிறது, 7 மடங்கு அக்கினி ஆக்கப்படுகிறது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இதிலிருந்து வெளியே வர முடியாது, இதிலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு. ஆனா அந்த 1000 மடங்கு அந்த அக்கினி உள்ளவர்கள், அந்த அபிஷேகத்தின் நிறைவில் உள்ளவர்கள், அக்கினியானவரை சுமக்கிற சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்ன ஒரு காரியம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னது? தப்புவிக்க வல்லவர். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க விசுவாசத்தில் அக்கினிய அந்த 1000 மடங்கு அக்கினியுடைய சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை போல நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து, நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பலவீனத்தை பார்த்து, நீங்க போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை பார்த்து நீங்க உங்களுடைய வாயினால அறிக்கை செய்ய முடியும்னா சிலவற்றின் மேல் ஜெயத்தை கர்த்தர் வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இந்த போராட்டத்திலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஆமென் 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இந்த பலவீனத்திலிருந்து என்னால மாற முடியல. நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், இந்த காரியத்துல ஜெயம் பெற முடியல அப்படின்னா நீங்க ஆமென் அறிக்கைட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இதுல ஒரு ஜெயத்தை தருவார். நான் ஆராதிக்கிற தேவன், நான் துதிக்கிற தேவன், நான் வணங்குகிற தேவன் எனக்கு முன்பதாக ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு 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 நீங்க எந்த போராட்டம் நினைக்கிறீங்களோ அதை சொல்லி அதை அறிக்கைட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய கடனிலிருந்து அவன் என்னை விடுதலையாக்க வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் என் இல்லாமையில் கொடுக்க வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் இந்த விளைவிடத்திலிருந்து விடுவிக்க வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய போராட்டத்திலிருந்து விடுவிக்க வல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியில கூர்மையாக்கப்பட்டவர்
ஹalleluya Hallelujah. ஹalleluya. அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்னது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அதுக்கப்புறம் அதோட நிறுத்தல, தப்புவிக்க வல்லவர், தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும். ஹalleluya. அந்த ஒரு விசுவாசம் தான் பரலோகத்தில் கேருபீன்கள் சேருபீன்கள் நடுவிலே 1000 தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று போற்றி பாடுகிற அந்த பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு 7 மடங்கு எரிகிற அக்கினிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கர்த்தரை கொண்டு வர செய்ததாய் காணப்பட்டது. ஹalleluya. நேபுகாத்நேச்சர் அந்த பாபிலோன் தேசத்துல இருந்தவங்களும் பார்க்கறாங்க. தூக்கி போட்டது எத்தனை பேரு? 3 பேர். தூக்கி போடப்பட்டது 3 பேர். ஆனா இவங்க சொன்னாங்க அந்த வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் இந்த சொரூபத்தை நாங்க வணங்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம், அந்த சோதனை நெருப்பின் நடுவில் இவர்களுக்குள்ளாக பற்றி எறிந்த அந்த விசுவாசத்தின் நெருப்பு பரலோக தேவனை அக்கினிக்குள்ளாக கொண்டு வர செய்ததாய் காணப்பட்டது. உனக்குள்ளாக அந்த விசுவாசத்தின் நெருப்பு பற்றி பிடிக்குமானால் உன்னுடைய போராட்டத்தின் நடுவில் நீ தனியாக அல்ல, உன்னோடு கூட தேவன் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறார். ஹalleluya. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ரிமலவ சகரதரவர் யாத்ரா. வாய்களை திறந்து அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் தனிமையில் அல்ல, என் போராட்டத்தில் தனிமையில் அல்ல, என் பலவீனத்தில் தனிமையில் அல்ல. ரிமலவ சகரதரவர் யாத்ரா. ரிமலா பௌனா ரகரகரவா. உன்னுடைய விசுவாசம் நெருப்பு, உனக்குள்ளாக பற்றி பிடிக்கிற அபிஷேகத்தின் நெருப்பு உன் போராட்டத்தில் உன்னை தனியாக அல்ல, கர்த்தரை துணையாக கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உன்னுடைய பலவீனத்தில் நீ தனியாக அல்ல, உன்னுடைய போராட்டத்தில் நீ தனியாக அல்ல, உன்னுடைய வழியில் நீ தனியாக அல்ல, கர்த்தருக்கு துணையாக தேவன். அநேக நாட்கள் ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் போராட்டத்தில் நான் தனியா இருக்கிறேன், என் பலவீனத்தில் நான் தனியா இருக்கிறேன், இந்த பிரச்சனையில நான் தனியா இருக்கிறேன். உனக்குள்ளாக இன்று பற்றி பிடிக்கிற விசுவாசத்தின் நெருப்பு பரலோகத்தில் இருக்கிற தேவனை உனக்கு துணையாக நிறுத்தும். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ளாக இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தின் அக்கினி வெளிப்படணும். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹalleluya. ஹalleluya. சோதனையின் நெருப்பை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு போய் பிம்பத்தை வணங்குகிற பொழுது சோதனை நெருப்பிற்கு முன்பதாக விசுவாசத்தின் நெருப்பு எரிந்தது நிமித்தமாய் சோதனையின் நெருப்பு அதனுடைய வல்லமை இழக்கும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறவராய் காணப்பட்டார். ஹalleluya. எல்லாரும் அந்த சோதனை நெருப்பை பார்த்துட்டு பின்வாங்கினாங்க. 3 பேர் முன்னாடி போனார்கள். அவர்கள் நிமித்தம் அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அத வாசிக்கிற பொழுது தானியேல்ல வாசிங்களா? அந்த தானியேல் புத்தகத்துல அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ நெருப்புல போடப்பட்டதுக்கு அப்புறம்
ராஜா சொல்லுகிற வார்த்தை. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் ஆ, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஆ. அவர் ஜீவனுள்ள தேவன், ம். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆ, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், ஆ, அவருடைய ராஜ்யம் அழியாதது, ம். அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ம். ஓகே, அதுக்கப்புறம் 23வது மூணாவதுல 29 வாசிங்க. ஆதலால் ம். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ம். என்பவர்களுடைய தேவனுக்கு தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் ம். எந்த ஜாதியானும் ம். எந்த பாஷைக்காரனும் ம். துண்டித்து போடப்படுவான். ம். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் ம். என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கப்படத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகுக்குள்ளாக பற்றி பிடித்த விசுவாசத்தின் நெருப்பின் நிமித்தமாய் ஆமென் இதுவரைக்கும் தேவனை அறியாமல் இருந்த நேபுகாத்நேச்சர் மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருந்த எல்லாவரும் அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் வாஞ்சினவராய் காணப்பட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அந்த பிம்பம் தான் காப்பாற்றும், அந்த பிம்பம் தான் நம்மை ரட்சிக்கும், அந்த விக்கிரகம் தான் என்ன ரட்சிக்கும் நினைச்சிட்டு இருந்த அந்த நேபுகாத்நேச்சருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. இந்த தேவனை தவிர ரட்சிப்பதற்கு வேற யாரு? ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்களை உள்ள கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தின் நெருப்பு சிலவற்றின் மேல் அதிகாரம் கொண்டு அமீன் ஸ்தோத்திரம் நமக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை நம் பட்சத்தில் கொண்டு வர செய்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அமீன் ஸ்தோத்திரம். அதனாலதான் அமீன் அந்த 1000 மடங்கு அந்த எரிகிற அந்த அக்கினியினுடைய அபிஷேகம் 7 மடங்கு எரிகிற அக்கினியிலிருந்து அமீன் இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தப்புவித்ததாய் காணப்படுகிறது. எல்லாரும் பார்க்கறாங்க 7 மடங்கு எரிகிற அக்கினி ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப கொடுமையா இருக்கும். ஒண்ணு கூட மிஞ்சாது, உங்களுடைய சரீரத்துல ஒண்ணு கூட மிஞ்சாது. நான் வசனம் சொல்லுகிறது அந்த அபிஷேகத்தின் அக்கினியின் நிறைவில் இருந்தவர்களுடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, அவர்களுடைய முடி கூட கருகாதபடிக்கு, அவர்களுடைய முடி கூட சேதமாகாதபடிக்கு அக்கினியானவர் காப்பாற்றினவராய் காணப்பட்டார். நீ தேவனுக்காய் நிற்க தயாரானால், நீ தேவனுக்காய் விசுவாச நெருப்பை சுமக்க தயாரானால், நீ தேவனுக்காக விசுவாசத்தின் நெருப்பு கணக்குள்ளாக நீ சுமக்க தயாரானால், ஆமென், நீ எது சேதமாகும் என்று நினைக்கிறாயோ அதுல 1 மடங்கு கூட சேதமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை சுற்றிலும் பரிசுத்த வேலை அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 அமீன் ஸ்தோத்திரம். சோதனை நெருப்பு. 2 உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இதுல 1 சோதனை நெருப்பு, 2 களைப்பு அல்லது கலைக்கப்படுவது. இங்க கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அப்படின்ட்டு. கழுகு ஏன் தன்னுடைய கூட்டை கலைக்குது? அதனுடைய குஞ்சுகள் பறக்கணும். ஓகே, இன்னொன்னு பதத்துல சொல்லணும் அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக, அடுத்த கட்ட உயர்வுக்காக, அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்புக்காக இந்த கழுகு தன் கூட்டை கலைக்கிறதாய் காணப்படுகிறது. இதே புதிய பாட்டில் வருகிற பொழுது பெதஸ்தாகுளம் ரொம்ப அமைதியான ஒரு குளம். ஏன் கர்த்தர் அதை கலக்கிறாரு? பெதஸ்தாகுளம் அமைதியான குளமா இருக்கிறது, அப்படி இருக்குது. ஆனா ஏன் தூதர்கிட்ட சொல்லி அதை கலக்க சொல்றாரு?
கலக்கினா மட்டும்தான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். என்ன நடக்கும்? சுகமா அற்புதம் நடக்கும். தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்யறார் அப்படின்னா, அவர் கலைக்கிறாரோ கலக்கிறாரோ ஏதோ ஒண்ணு அவர் மூலியமாய் நடக்குமானால் அது அழிவல்ல, அற்புதமாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறாங்க, பெதஸ்தாக்களோ பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, பார்க்கறதுக்கு அருமையா இருக்குது. ஆனா தூதன் வந்து அதை கலக்கினா மட்டும்தான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஒருவேளை அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் யோசிக்கலாம், எதுக்கு அதை ஆண்டவர் கலக்கணும்? தூதன்ட்ட சொல்லி வைத்திருக்கிறார், நீ கலக்கினா மட்டும்தான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நம்ம ஒருவேளை நம்முடைய மனுஷனுடைய பார்வையில பார்க்கிற பொழுது, கலைப்பு அப்படிங்கிற பொழுது ஏன்டவரே இதை செய்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதை செஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள நீங்க சொல்ற வரைக்கும் நான் நகர்வுக்குள்ளே தான் இருப்பேன். நகர்வுக்குள்ள போக முடியும். கழுகு தன்னுடைய கூட்ட கலைக்கல அப்படின்னா அந்த குஞ்சுகள் எங்கே தான் இருக்கும்? கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். யாக்கோபுவினுடைய வாழ்க்கையில யாக்கோபுவினுடைய அந்த ஒரு சமாதானத்துக்குள்ளான அந்த கூடாரத்துக்குள்ள அல்லது அவன் குடும்பத்துல எந்த ஒரு சண்டையும் அந்த வராம இருந்திருந்தா யாக்கோபு யாரா மாறி இருக்க முடியாது? இஸ்ரவேலா மாறி இருக்க முடியாது. இரு பரிவாரத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையிலவனா மாறி இருக்க முடியாது. யோசேப்பு தன்னுடைய 12 சகோதரர்களோடு கூட யாக்கோபு கூடயே இருந்திருந்தானா அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறி இருக்காது. நம்முடைய பார்வையில ஏன் ஆண்டவரே நம்ம கேள்விக்குறி வைக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும்தான் தெரியும். நான் இதை செய்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு, அடுத்த கட்ட அற்புதத்துக்கு, அடுத்த கட்ட மேன்மைக்கு நான் உன்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நம்முடைய இருதயத்துல ஏண்டவரே இந்த கலைப்பு ஏண்டவர். ஒருவேளை யாக்கோபு நினைக்கலாம், ஆண்டவரே நான் பாட்டுக்கு என் வீட்டுல இருந்தேன், நான் பாட்டுக்கு எனக்கு கொடுக்கிற ஆகாரத்தை, எனக்கு கொடுக்கிற உடையை, எனக்கு கொடுக்கிற வஸ்திரத்தை நான் பாட்டுக்கு போட்டுட்டு வீட்டுல இருந்தேன், எனக்கு வேலை செய்யறதுக்கு அநேகம் பேர் இருந்தார்கள். ஆனா யாக்கோபு, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் வேற. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் வேற. உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, நான் கொடுக்கிற இரு பரிவாரத்தோடு. ஹalleluya. யோசேப்பு நினைக்கலாம், ஆண்டவரே நீங்க அந்த சொப்பனத்தை கொடுக்காம இருந்தா நானும் என் தகப்பன் வீட்டில் இருந்திருப்பேன், என் சகோதரர்களோட இருந்திருப்பேன். கூட்டத்தில் இருக்கும்படியாய் கர்த்தர் யோசேப்பை தெரிந்தெடுக்கவில்லை. தனிப்பட்ட விதத்துல அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவன் குடும்பத்தை ஆளுகிறவனாய் அல்லது குடும்பத்தில் கூட்டத்தில் ஒருவனாய் அல்ல, தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவனாய் கர்த்தர் அவனை கொண்டு வந்தவராய் காணப்பட்டான். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அதே போலதான் தாவீதையும் கர்த்தர் தனியா வெளியே கொண்டு வருகிறார். அந்த கொண்டு வந்தது நிமித்தமாய் நடந்தது என்ன அப்படின்னா, ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆளுகை செய்ய முடியாதவனை கர்த்தர் தேசத்தில் ஆளுகை செய்ய முடியாய் கர்த்தர் மாற்றினார். ஹalleluya. அவன் குடும்பத்தில் இருந்தப்போ தாவீதுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒருத்தனும் தாவீதுடைய பேச்சுக்கு செவிசாய்ப்பதற்கு இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பினுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒருத்தனும் அங்க தயாராகல. சொப்பனத்தை சொன்ன பொழுது எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, எல்லாரும் கேலி பண்றார்கள், எல்லாரும் அவனுக்கு புறம்பா எழுப்புகிறார்கள், எல்லாரும் அவனை அமைச்சர் வேதனைப்படுத்தினார்கள். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, தனியா அழைத்து கொண்டிருந்தாரு, அவருடைய சொப்பனத்தை நிறைவேற்றி அதிகாரத்தில் உட்கார வைத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் என்பது ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வையில நம்முடைய கண்களால் பார்க்கிற பொழுது ஒருவேளை ஏன் ஆண்டவரே நம்ம கேள்விக்குறி வைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். கூட்டை கலைக்கிறது ஆமென் உன்னை அழிக்கும்படியாக அல்ல, கூட்டை கலைக்கிறது ஆமென் அந்த மரத்திலிருந்து உன்னை கீழே தள்ளும்படியாக அல்ல, கூட்டை கலைப்பது ஆமென். ஸ்தோத்திரம். கழுகுக்கு மட்டும்தான் தெரியும். கூட்டை கலைச்சா என்னுடைய இந்த கழுகு குஞ்சு கீழே விழுந்து மரித்து போகுமே என்றல்ல, நான் கூட்டை கலைக்கிற பொழுது கீழே அல்ல, அது வானத்தை நோக்கி உயர பறக்கும். ஹalleluya. கர்த்தர் நம்மை சில நேரங்களில் கலைப்பது
கீழே தள்ளும்படியாக அல்ல, கீழே விழுந்து மறிக்கும்படியாக அல்ல, மாறாக மேலே உன்னதத்தை நோக்கி பறக்கும்படியாக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆவிக்குரிய அர்த்தம் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த ஆவிக்குரிய அர்த்தம் புரியுது? தேவன் சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கலைத்திருப்பது நம்மளை கீழே தள்ளும்படியாக அல்ல, நம்மளை தனிமையில் நிறுத்தும்படியாக அல்ல, மாறாக தேவனுடைய உதவியின்படி. யாக்கோபு நினைச்சா, போன வாரத்துல கூட நான் சொன்னேன், யாக்கோபு தனித்து விடப்பட்டவனா இருந்தான் அப்படின்ட்டு. நான் அந்த தனிமையில, யாக்கோபு தனிமையில் அல்ல, கர்த்தர் அவனுக்கு துணை நின்றவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் இடைபடாத அந்த சத்தத்தை அவன் கேட்டான். இதுவரைக்கும் அவன் கேட்காத அந்த சத்தத்தை கேட்டான். இதுவரைக்கும் அவன் எதிர்பார்த்திராத, அவன் இதுவரைக்கும் பார்த்திராத கர்த்தருடைய தயவை பார்த்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தனிமையில் இருக்கிற பொழுது, வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது அவன் கேட்டது, இன்னும் ஆகாரம் கொடுக்க உடை. இவ்வளவுதான் டிமாண்ட். யாக்கோபு தேவனுக்கு முன்னாடி வச்ச டிமாண்ட். லாபான் வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு இந்த வனாந்தரத்துல சாப்பாடு, தண்ணியும் ட்ரெஸ்ஸும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் அவன் கேட்டது. அதாவது லாபான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வரும் பொழுது அது வரைக்கும் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு தான் யாக்கோபு தேவனுக்கு முன்னாடி சொன்னான். ஆனா அந்த தனிமையில் தேவன் இடைப்பட்டது நிமித்தமாக திரும்ப அதே இடத்துக்கு யாக்கோபை கொண்டு வர செய்தார். அவன் கேட்டபடி வெறும் தண்ணீரும் ஆகாரமும் ட்ரெஸ்ஸும் மாத்திரமல்ல, இரு பரிவார ஆசீர்வாதங்களோடு வந்தவனாய் காணப்பட்டான். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை கலைப்பது, சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துவது சுத்தம் தனிமையாய் இருக்கும்படியாக நமக்கு துணையாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து வரும்படியாக. சில தனிமைகள் தேவனோடு கூட நம்மை இணைக்கும். சில தனிமைகள் தேவனுடைய கரத்தை நமக்கு வெளிப்படுத்தும். சில தனிமைகள் தேவனுடைய அற்புதத்தை நம்முடைய கண்களை காண செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? தனிமையின் நடுவில் கர்த்தருடைய கரத்தினுடைய அற்புதங்களை பார்த்தவர்கள் எத்தனை பேர்? இதுவரைக்கும் பார்க்கல, நான் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுவார். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய தனிமையில் வெளிப்பட்டவர், யோசேப்பினுடைய தனிமையில் வெளிப்பட்டவர், தாவீதுடைய தனிமையில் வெளிப்பட்டவர், தானியேலினுடைய தனிமையில் வெளிப்பட்டவர். இன்றைக்கு இந்த நாட்களில் நம்முடைய தனிமையிலும் கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 3 புறக்கணிப்பு. யோவான் 2வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரத்திலிருந்து 1வது அதிகாரத்தில் 13வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனம். ஓகே. இந்த யோவான் 1வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொண்டாங்களா? இயேசு கிறிஸ்துவை ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல. இது இந்த அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுது அல்லது அவர் மினிஸ்ட்ரின்னு தொடங்கின பொழுது இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களா? என்ன பண்ணாங்க? என்ன புறக்கணித்தார்கள். ஒண்ணு தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு போகிற காரியங்கள், ஒண்ணு சோதனை நெருப்பு, 2 களைப்பு, 3 புறக்கணிப்பு. இயேசு கிறிஸ்து பூமியில இந்த நம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்குள்ளாக தனக்கு சொந்தமானதில் அவர் வந்தார் என்று எழுதியிருக்கும். தனக்கு சொந்தமானதில் அவர் வந்த பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு புறக்கணித்தவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் அநேகமான காரியங்களை செய்தவராய் காணப்பட்டார். தேவனால் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தப்படுவதற்கு முன்பதாக அல்லது தேவனால்
ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு ஆயுதமாய், சத்துருவை வெட்டுகிற ஒரு ஆயுதமாய், சத்துருவை கல்வாரி சிலுவையிலே முறியடிக்கிற ஒரு ஆயுதமாய் இயேசு கிறிஸ்துவை மாற்றுவதற்கு முன்பதாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமே புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்திலிருந்து தான் தொடங்குது. அவர்களுடைய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்த பொழுது அவருடைய சொந்த ஜனமான யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? புறக்கணித்தார்கள். ஆனா அப்படி புறக்கணிக்கப்பட்ட பொழுதும் தேவன் அந்த சோதனைக்குள்ளாக அவரை வழிநடத்தின பொழுதும், அந்த புறக்கணிப்பில் அவர் இருந்த பொழுதும் கர்த்தர் தன்னுடைய கையில் எடுத்த ஆயுதமாய் இயேசு கிறிஸ்து மாறினார். பிதா தன்னுடைய கையிலிருந்து உபயோகிக்கப்படுகிற ஒரு ஆயுதமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மாற்றினார். கர்த்தர் தன்னுடைய கையில் உபயோகித்த ஆயுதமாய் இயேசு கிறிஸ்து மாறினது நிமித்தமாக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயமெடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர்னால புறக்கணிச்சிருக்கோம்? இன்னைக்கு நம்மளையும் புறக்கணிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளையும் ஒதுக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை ஒண்ணு சோதனை நெருப்புக்குள்ளாக நம்ம போகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆயுதமாய் மாற்றுகிறார். 2 கலைக்கப்படுகிற அந்த காரியத்திலும் கர்த்தர் நம்மை ஆயுதமாய் மாற்றுகிறார். 3 புறக்கணிக்கப்படுகிறவர்களின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஆயுதமாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்க நம்ம நினைக்கலாம், நிறைய பேர் நம்மளை புறக்கணிச்சுட்டாங்க, நம்மளை நேசிப்பதற்கு ஆட்கள் இல்லை, நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவையே புறக்கணித்தார்கள். ஆனா அவரை தான் கர்த்தர் ஆயுதமா மாற்றினார். இன்னைக்கு நம்மையும் புறக்கணிப்பதற்கு அல்லது அந்த புறக்கணிப்பின் பாதையில கர்த்தர் நம்மையும் நடத்துகிறார் என்றால் அந்த புறக்கணிப்பின் நடுவிலே தேவன் நம்மை ஆயுதமாய் தன் கையில் எடுக்கிறவராய் காணப்படுகிறார். முன்னாடி சொன்ன அதே நபர்களை வைத்தே சொல்றேன். தாவீதை சொந்த குடும்பத்தில் புறக்கணித்தார்கள். யோசேப்பை சொந்த குடும்பத்தில் புறக்கணித்தார்கள். யாக்கோபை சொந்த குடும்பத்தில் புறக்கணித்தார்கள். யோசேப்பு தான் நேசித்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். தாவீது தன்னுடைய தகப்பன் தாயாராலே புறக்கணிக்கப்பட்டான், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் புறக்கணிக்கப்பட்டேன் என்று நினைத்தவர்களை வைத்துதான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. யுத்த களத்துக்கு எதுக்கு வந்த? யுத்த களத்துக்கு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட தாவீதைத்தான் யுத்தத்துல ஒரு ஹீரோவாக கர்த்தர் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அந்த புறக்கணிப்பின் வேதனையோடு இன்னைக்கு வந்திருக்கலாம், தள்ளப்பட்ட அனுபவத்தின் வேதனையோடு பாரத்தோடு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, புறக்கணிப்பின் நடுவில் நான் உன்னை ஆயுதமாய் கையில் எடுக்கிற தேவனாய் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்துல இந்த 66 புத்தகத்துல வாசிக்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாசிக்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டில கர்த்தர் யார் யாரெல்லாம் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் ஏதோ ஒரு வகையில அவர்கள் நேசிக்கப்பட்டவர்களாலே, அவர்கள் கூட இருந்தவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். ஆனால் அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய அந்த புறக்கணிப்பின் மத்தியில் இருந்தவர்களை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த புறக்கணிக்கப்பட்டவர்களின் அந்த புறக்கணிப்பின் மத்தியிலே தேவன் யார் யாரெல்லாம் கையில எடுத்தாரோ அவர்களை ஒரு நாளும் கர்த்தர் புறக்கணிக்காதவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்மள இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் புறக்கணிக்கலாம், இந்த நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் புறக்கணிக்கலாம், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் புறக்கணிக்கலாம், நம்முடைய நண்பர்கள் புறக்கணிக்கலாம். ஆனால் நம்மை நேசிக்கிறவர் தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை தள்ளவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை தள்ளிவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை புறக்கணிக்க மாட்டார். மாறாக தன்னுடைய கையில் எடுத்து அவர் சிலவற்றை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. புறக்கணித்தவர்களுடைய மத்தியிலே கர்த்தர் ஒரு கனத்தை நமக்கு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார்.
ஹalleluya. ஹalleluya. அவனு கேக்குறேன், தாவீத கர்த்தர் அந்த தாவீத அவனுடைய தகப்பனோ தாயோ அல்லது அவனுடைய சகோதரர்களோ புறக்கணிக்கல அப்படின்னா தாவீத குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? கேள்விப்பட்டிருப்போமா? வேதத்துல தாவீதுங்கிற பேர் வந்திருக்குமா? யோசேப்பு அவனுடைய சகோதரர்களோ யாக்கோபோ புறக்கணிக்கல அப்படின்னா கர்த்தர் யோசேப்புக்கு செய்த நன்மை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? யாக்கோபை ஏசா புறக்கணிக்கல அப்படின்னா யாக்கோபு இஸ்ரவேலின் ஜனமாய் மாறினான் என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? கேள்விப்பட்டிருப்போமா? இன்னைக்கு நம்ம யாக்கோபு குறித்து நிறைய செய்தி கேட்கிறோம், யோசேப்பு குறித்து நிறைய செய்தி கேட்கிறோம், தாவீது குறித்து நிறைய செய்தி கேட்கிறோம். அது எல்லாமே நமக்கு சாட்சியா எப்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரோ புறக்கணிக்கப்பட்ட நம்மையோ அநேகருக்கு முன்பதாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் ஆவியில போராடி யாக்கோபை போல யோசேப்பை போல தாவீதை போல என்னையோ புறக்கணித்த பாத்திரமான என்னையோ சிலருக்கு முன்பதாக சாட்சியாய் நிறுத்துகின்ற எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீர்கள்? ஹalleluya, ஹalleluya. யாக்கோபே புறக்கணிக்கப்பட்ட பொழுது உனக்கு என்ன நடந்துச்சுன்னா யாக்கோபு சொல்லுவான், நான் புறக்கணிக்கப்பட்ட பொழுது என் குடும்பத்தினால் நான் வெறுக்கப்பட்டேன். புறக்கணிக்கப்பட்ட பொழுது என் இருதயத்துல பாரத்தை சுமந்தேன், என் இருதயத்துல வேதனையை சுமந்தேன், என் கண்கள் கண்ணீரால் நிரம்பினதுன்னு சொல்லுவான். ஆனா முடிவில் கர்த்தர் வைத்திருந்தார். கண்ணீருக்கு பதிலாக, வேதனைக்கு பதிலாக, பாரத்திற்கு பதிலாக அவனை இரு பரிவாரங்களோடு கொண்டு வர செய்தவராய் காணப்பட்டார். புறக்கணிப்பின் பாதையில போகிற பொழுது நிறைய பாரம் நம்ம இருதயத்தில் இருக்கும், நிறைய கண்ணீர் நம்முடைய கண்களிலே தேங்கி தேங்கி வரும். ஆனால் புறக்கணிப்பின் மத்தியிலே ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருவர் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார், ஒருவர் நம்மை நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் அவர் பிற்காலத்தில் நம்முடைய புறக்கணிப்பின் மத்தியிலே கர்த்தர் நம்மை ஒரு சாட்சியாய் அநேகருக்கு முன்பதாய் நிறுத்துவார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு நான் புறக்கணிப்பின் வேதனையை சுமக்கலாம், இன்றைக்கு நான் புறக்கணிப்பின் கண்ணீரை நான் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், என்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும், இந்த புறக்கணிப்பின் மத்தியிலே கர்த்தர் அவர் கையில் எடுத்து என்னை ஒரு 1000ஆய் கர்த்தர் மாற்றுவார், ஒரு சாட்சியாய் நிறுத்துவார் என்று நினைக்கிறவங்க எத்தனை பேர்? கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? என்னை புறக்கணிக்கிறவர்கள் மத்தியிலே என்னை சாட்சியாய் நிறுத்த என் தேவன் எனக்கு உண்டு. ஆமென். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. தாவீதை புறக்கணித்தவர்கள் மத்தியில கர்த்தர் தாவீதை புறக்கணிக்கப்பட்டவனாய் நிறுத்தல, அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவாய் கர்த்தர் நிறுத்தினார். ஹalleluya. புறக்கணிப்பில் அவன் இருக்கிற பொழுது தாவீது சொல்ற வார்த்தையை கேட்கிறக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஆனா புறக்கணிப்பின் மத்தியில கர்த்தர் அவனை கண்ட பொழுது கர்த்தர் ராஜாவாய் நிறுத்தினார். ராஜாவினுடைய வாயிலிருந்து என்ன வரும் என்று காத்திருந்த அநேகம் இருந்தார்கள். ஹalleluya. புறக்கணிப்பின் நடுவிலே யோசேப்பு இருந்த பொழுது யோசேப்பு ஒரு பொருட்டா எண்ணல, ஆனா யோசேப்பை கர்த்தர் புறக்கணிப்பின் மத்தியிலே கண்டு அந்த அதிகாரத்தில் வைத்த பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பினுடைய கீழே அந்த காலுக்கு கீழாக நின்று யோசேப்பை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு யோசேப்பு என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார்கள். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையினுடைய அந்த ஆழ புரியுது? புறக்கணிப்பில் இருந்த பொழுது யோசேப்பு சொல்றான், கேட்கறதுக்கு காதுகள் இல்லை, கேட்கறதுக்கு செவி சாய்க்கல. ஆனா இப்போ செவி சாய்ப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க. யோசேப்பின் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படும்? ஹalleluya. அதுதான் புறக்கணிப்பின் நடுவில் கர்த்தர் கையில் எடுக்கிற ஆயுதம். ஹalleluya. நீங்கள் பலரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் இன்றைக்கு பலரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தால், புறக்கணிப்பின் வேதனையை சுமந்து கொண்டு வந்திருந்தால், புறக்கணிப்பின் கண்ணீரோடு வந்திருந்தால், கர்த்தர் உங்களை பிற்காலத்தில் அநேகம் அறியப்படுகிற அல்லது உங்களை கர்த்தர் சாட்சியாக மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya. 4 அவமானப்படுத்தும் வார்த்தைகள். யோவான் 10வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 10:20. அவர்களில் அநேகர்
ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவ அங்கிருக்க ஜனங்கள் அற்புதம் செய்கிறத பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அல்லது அவரை அவமானப்படுத்தும்படியாக நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. ஆனா அந்த வார்த்தை நடுவில் தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஆயுதமாய் உருவாக்கப்படுகிறவராய் காணப்பட்டார். அதே போலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாசிக்கிற பொழுது 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிக்கிறேன்? 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட இவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். இன்னைக்கு நமக்கு இப்ப என் பேர் வந்து எலிசா. இப்ப என்ன எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? எலிசா. இந்த பேருக்கு ஏதாவது அர்த்தம் என்ன இருக்குது? அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? எலிசாவுக்கு என்ன அர்த்தம்? இரட்டிப்பான நன்மைகளை பெற்றவன் அப்படின்னு. இப்ப யாபேஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு அல்லது அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? துக்கம். இன்னைக்கு யாராவது உங்களை ஏ துக்கம் இங்க வா, ஏ துக்கம் நீ இதை பண்ணு, ஏ துக்கம் நீ இதை சாப்பிடு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆனா யாபேஸ அவனுடைய வாழ்க்கையில அவனை கூப்பிடுறது என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. யாபேஸுடைய பேர் என்னன்னு, அது எதுக்காக யாபேஸ் வச்சாங்கன்னா நான் துக்கத்தோடு வேதனை பெற்றேன்ட்டு துக்கம்னு பேர் வச்சிருக்கிறான் யாபேஸுடைய தாயார். இப்ப யாபேஸ் கூப்பிடுறப்பெல்லாம் யாபேஸ் என்னன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி துக்கம். அவனை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், அவனை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சின்ன வயசுல இருந்து இவன் வளர வரைக்கும் என்னன்னே கேட்டிருக்கிறான், துக்கம்னே கேட்டு கேட்டு வளர்ந்தவன். ஆனா அதன் நடுவில் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, புறக்கணிப்பின் நடுவில், துக்கத்தின் நடுவில், சோதனை நடுவில், அவமானத்தின் நடுவில், கலைக்கப்படுகிறது நடுவில், தனிமை நடுவில் ஒருவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து அநேகமான வேதனையின் வார்த்தைகளை, அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் மனுஷனை நோக்கி அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 10வது அதிகாரத்தின் அந்த 10வது வசனத்தினுடைய முடிவை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உபத்திரவத்தின் நடுவில் நீ கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு கர்த்தர் ஆமென் ஆமென் என்று பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாபேசுடைய வார்த்தை எவன் கேட்கலினாலும் சரி, எவன் செவிசாய்க்கலினாலும் சரி, யாபேஸ் கூப்பிட்ட தேவன் செவிசாய்த்தவராய் கேட்டார். இன்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தைக்கு செவிசாய்ப்பதற்கு நபர்கள் இல்லாமல் போகலாம். நம்ம சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நபர்கள் இல்லாமல் போகலாம். நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஒத்துழைப்போடு வருவதற்கு நபர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் நீ கூப்பிடுகிற வார்த்தையை, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு செவிசாய்க்கிற, செவி கொடுக்கிற, அப்படியே செய்யும்படியாக உன்னுடைய தேவன் உனக்காக செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சொல்லப்பட்ட 4 ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை சோதனை நெருப்பிலோ அல்லது கலைக்கப்பட்ட தருணத்திலேயோ, புறக்கணிக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளேயோ அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் அவமானப்படுத்துகிற வார்த்தைகளுக்குள்ளாகவோ இந்த 4 காரியத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை போயிருக்குமானால் அல்லது இப்பொழுது போய்கொண்டிருக்குமானால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இது நடுவில் தான் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார்.
ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு அந்த 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 வேதனையோடு, வேதனையின் பாரத்தோடு, அந்த வேதனையின் கண்ணீரோடு நீங்க வந்திருக்கலாம். இது நடுவில் நமக்கு இந்த பாரத்தின் நடுவில், வேதனை நடுவில், கண்ணீரின் நடுவில் நமக்கு ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உள்ள வைக்க விரும்புகிறார். இதற்குள்ளாக நீ போய் வெளியே வருகிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். நொறுக்கப்பட்டவனா அல்ல, ஒடுக்கப்பட்டவனா அல்ல, ஒரு கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாய் உன்னை வெளியே கொண்டு வந்து என் கையில நான் எடுப்பேன். ஹalleluya. ஏசாயா 44வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நான் வேகமா முடிக்கிறேன், கை போயிட்டு. ஏசாயா 44:12. கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புயப்படத்தினால் அதை பண்படுத்துகிறான். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து கத்திகளால் அதை உருவாக்கி தன் புயபலத்தினால் அதை பண்படுத்துகிறான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த கொல்லன் அதை என்ன பண்ணுவான்? தூக்கி ஓரமா போட்டுவானா? அந்த கொல்லன் அந்த இரும்பை உருக்கி காய வைத்து அல்லது அதை அடிச்சு அதை உருவாக்கி அதை பண்படுத்தி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அந்த கொல்லன் அதை என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? பயன்படுத்துவான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மளை இரும்பை குரட்டால் இடுக்குகிறது போல ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை சோதனை நெருப்புக்குள்ள கொண்டு வரலாம், காய வைக்கிறது போல நம்மளை வேதனைப்படுத்தலாம். ஆனால் முடிவிலே அவர் பயன்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஹalleluya. எப்படி பயன்படுத்துவார்னா ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதுக்கும் நான் உன்னை புதிதும் கூர்மையும் பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். அதுக்கு மேல வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு பூச்சியும் சிறு கூட்டமும் எல்லாத்துக்கும் பயப்படும். ஆனால் அப்பேற்பட்ட சிறு பூச்சியான யாக்கோபை, சிறு கூட்டமான இஸ்ரவேலை கர்த்தர் தன்னுடைய கையில் எடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் சோதனையின் நெருப்புக்குள்ளாக அனுப்பி ஆமென் அவமானத்தின் வார்த்தைகளை கேட்க பண்ணி புறக்கணிப்பின் நடுவிலே கொண்டு போய் மீண்டுமாய் கர்த்தர் தன்னுடைய கையில எடுக்கிறது எப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் கூர்மையும் புதிதும் கூர்மையாக்கப்பட்ட பற்களில் இயந்திரமாக்கினவராய் காணப்பட்டார். அடுத்து நீ மலைகளை மிதித்து நொறுக்கி அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கைகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்திலே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். ஓகே ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சிறு கூட்டம், அதாவது ஒரு சிறு பூச்சி இருக்கிற பொழுது அந்த சிறு பூச்சி யாராவது மேன்மைப்படுத்தி பேசுவாங்களா? பட்டாம்பூச்சி இருக்குது, பட்டாம்பூச்சி அந்த பட்டாம்பூச்சியா மாறக்கு முன்னாடி அது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? புழுவா இருக்கும். புழுவை யாராவது கையில தூக்கி விளையாடுவாங்களா? இல்ல புழுவை நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? புழுவை யாராவது ரசிப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? புழுவை அறிவிருப்பா பார்ப்பாங்க. அந்த புழுவை சிறுமைப்படுத்துவாங்க, தாழ்மைப்படுத்துவாங்க. ஆனா அந்த புழு அந்த ஒரு கூட்டை கட்டி அதனுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போய் அந்த கூட்டிலிருந்து அது வெளியே வரப்ப புழுவா வராது. அநேகருடைய கண்கள் விரும்பத்தக்கதாக அநேகர் அந்த 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 பட்டாம்பூச்சியை மேன்மைப்படுத்துகிற விதத்துல, வார்த்தைகள் புறப்படுகிற விதத்துல அந்த புழு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கூட்டுகளிலிருந்து வெளிவருகிற பொழுது அநேகருடைய கண்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற பட்டாம்பூச்சியாய் வெளிவருகிறது போல இந்த சோதனை நடுவிலிருந்து கர்த்தர் நம்மை வெளிக்கொண்டு வருகிற பொழுது மேன்மை பாத்திரத்துல கர்த்தர் நம்மை வைத்து அழகு பார்க்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த சோதனைக்குள்ள இருக்கிற பொழுது அநேக நம்மை அருவருப்பாய் பார்க்கலாம். இந்த சோதனைக்குள்ள இருக்கிற பொழுது நம்மை அநேக தாழ்மைப்படுத்தலாம். இந்த சோதனைக்குள்ளாக இருக்கிற பொழுது அநேக நம்மை வெறுக்கலாம். ஆனால் இந்த சோதனை முடிந்து கர்த்தர் தன்னுடைய கையில் எடுக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை மேன்மையில் வைத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தேவ சமூகத்தில் எழுந்து நின்று இன்னைக்கு புறக்கணிக்கிறவர்களுடைய மத்தியில் அவமானத்தின் வார்த்தைகளை பேசுகிறவருடைய நடுவில்
சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களின் நடுவில் என்னை ஒரு கூர்மையுள்ள ஆயுதமாய் மாற்றினார். ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்னைக்கு அவமானத்தின் பாத்திரத்தை தூக்கி சுமந்து இருக்கலாம், கண்ணீரின் பாத்திரத்தை தூக்கி சுமந்துட்டு வந்திருக்கலாம், வேதனை என்கிற பாத்திரத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உன்னை கர்த்தர் புதிதும் கூர்மையுள்ள ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. தன் கையில் எடுக்கப்பட்ட ஆயுதமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் வசனத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதனுடைய அர்த்தம் உனக்கு விரோதமாய் போராட்டம் இல்லைன்றல்ல, உனக்கு விரோதமாய் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்களே அல்ல, உனக்கு விரோதமாய் நாவுகள் எழுப்பாதுன்றல்ல, உனக்கு விரோதமாய் ஆயுதம் எழுப்பப்படாதுன்றல்ல. இது எல்லாம் எழுப்பினாலோ நான் என் கையில உன்னை ஆயுதமாய் எடுத்தால் அத்தனையும் தவிடுபடியாகும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆயுதமாய் நீ மாற்றப்பட்டுட்டினா, இந்த ஆயுதத்திற்கு விரோதமாய் 1000 ஆயுதங்கள் வந்தாலும், இந்த ஆயுதத்திற்கு விரோதமாய் அநேகமான போராட்டங்கள் வந்தாலும், ஒன்று இந்த ஆயுதத்திற்கு முன்பதாக நிலைநிற்காதபடிக்கு இந்த ஆயுதம் சகலவற்றையும் தவிடுபடியாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு கர்த்தர் அப்பேற்பட்ட ஆயுதமாய் உன்னை மாற்ற விரும்புகிறவராய் காணப்படுகிறார். 2 நிமிஷம் ஆவியில போராடி பார்க்கலாம். ஆவியில போராடி அந்த ஆயுதமாய் உம்முடைய கையில் நீர் பிடித்திருக்கிற ஆயுதமாய் என்னை மாற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சோதனையின் நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதமாய், களைப்புகளின் நடுவில் எடுக்கப்பட்ட ஆயுதமாய், புறக்கணிப்பின் நடுவிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதமாய், அவமானத்தின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த செவிகளின் நடுவிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதமாய், சகலவற்றையும் அடித்து நொறுக்குகிற ஆயுதமாய், அபிஷேகத்தின் ஆயுதமாய் கர்த்தர் என்னை கரத்தில் எடுப்பீராக. அந்த அக்கினியின் அபிஷேகம் பற்றி பிடிப்பதாக, அந்த அக்கினியின் அபிஷேகம் வெளிப்படுவதாக. இதுவரைக்கும் நீ போராடி கொண்டிருந்த அந்த சோதனை நெருப்பிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உன்னை கரத்தில் எடுப்பாராக. யாக்கோபு யோசேப்பை அவன் கர்த்தர் தன்னுடைய கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அவனை புறக்கணிக்கிற வார்த்தைகள் அல்ல, கேட்டுக்கொண்டு புறக்கணிப்பின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தார். தாவீதை கர்த்தர் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் சோதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். யாக்கோபை கர்த்தர் அவர் நினைத்தபடி உருவாக்குனதுக்கு அப்புறம் கர்த்தர் சோதனைக்கு அவர் புறக்கணிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க என்ன உங்க கையில் எடுக்க ஆண்டவரே? என் குடும்பத்தை உங்க கையில் எடுங்க ஆண்டவரே, என் தலைமையை உங்க கையில் எடுங்க ஆண்டவரே. அவன் நீர் விரும்புகிற ஆயுதமாய், சத்துருவை மேற்கொள்ளுகிற ஆயுதமாய், இதுவரைக்கும் என்ன மேற்கொண்டிருந்த, என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த, என்னை கண்ணீர் வர வைத்துக் கொண்டிருந்த, என்னை அழுக வைத்துக் கொண்டிருந்த பிசாசை முறியடிக்கிற போர் ஆயுதமாய் விரும்புகிறது. என்ன போர் ஆயுதமாக்குகிறேன், புதிதும் கூர்மையுமாக்கப்பட்ட பற்கள் இல்லை, போர் ஆயுதமாய், போர் ஆயுதமாய், போர் ஆயுதமாய் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த சத்துருவினுடைய சிரசை வெட்டுகிற ஆயுதமாய் அதற்குண்டான அபிஷேகம் வெளிப்படுவதாக, அதற்குண்டான அபிஷேகம் வெளிப்படுவதாக. அந்த அபிஷேகம் வேண்டும் விரும்புகிறவர்கள் கையை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அதை பெற்றுக்கொள்ள பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஜீவன அபிஷேகத்தை, எதிரியை முறியடிக்கிற அபிஷேகத்தை, எதிரியை ஓட விடுகிற அபிஷேகத்தை இதுவரைக்கும் உங்கள் வேதம் பெற்றுக் கொண்டிருக்கிற சத்துருவானுடைய தலை வெட்டப்படுவதாக, இஸ்ரவேலுடைய தலை நசுக்கப்படுவதாக. உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலுடைய ஆவிகளுடைய ஆதிக்கங்கள் இன்றைக்கு உன் காலுக்கு வைத்து மிதிக்கப்படுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால்,
இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எதிர்காலத்தை குறித்து இருக்கிற சில பயங்கள் முறியடிக்கப்படுவதாக. ஹalleluya. இபா கமரா பலரபல. ஹௌடா ரபலா ரீபா சைலகர் யாந்தரா. நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற, அமெக்ஸ்தத்தை பயப்பட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய பயங்களும் வேதனைகளும் நீங்குவதாக. ஆமென் ஆமென். இன்னைக்கு தேவனை தேடி வந்திருக்கிற உங்களை தேடி தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அபிஷேகத்தின் நிறைவு எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த விசுவாசத்தின் அக்கினி எனக்குள்ளாக பற்றி பிடிக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? வாய்களை திறந்து நல்லா கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையை பேசி விட்டு கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தரை நிரப்புவார். உங்களுடைய வாழ்க்கை நிரப்ப வேண்டும். உங்களுடைய பாத்திரம் நிரப்ப வேண்டும். நீ கையை கட்டி அபிஷேகத்தில் நிறைய சில பயங்களை கர்த்தர் உங்களிலிருந்து போக்குவார். எதிர்காலத்தை குறித்த பயத்தை போக்குவார், வேதனைகளை போக்குவார், பலவீனத்தை மாற்றுவார். நீ பலவீனம் அல்ல, பலவான் என்று சொல்வார். ஹalleluya. புதிய அபிஷேகம், புதிய கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமா கர்த்தர் நம்மை மாற்றி கர்த்தர் பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆகாதுக்கள் தலைக்கு